ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க ஹாலிவுட்டில் டிஏஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஎஃப்எக்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ். அதை வச்சு அவங்களோட படங்களில் ஒரு சில முக்கியமான ஆக்டர்ஸை வந்து டிஏஜிங் மூலமாக அவங்களோட வயசான காலகட்டத்தில் அவங்கள மறுபடியும் அந்த ஒரு காலத்தில் இருந்த அந்த ஒரு லுக்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வச்சு ஹாலிவுட் படங்களில் அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டெக்னாலஜியை இந்தியன் இண்டஸ்ட்ரி இப்போ ரீசெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய படங்களை இது மாதிரியான டிஏஜிங் கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அதுல பெஸ்டான டிஏஜிங் படங்கள், பெஸ்டான அவுட்புட்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது ஆச்சாரியா. ஸோ இந்த படத்தில் ஆக்டர் சிரஞ்சீவியோட ஒரு யங்கர் லுக்கை பர்டிகுலர் போர்ஷனுக்கு வந்து டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்ச அளவு அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து இந்த டிஏஜிங்காக ஸ்பெண்ட் பண்ணி சிரஞ்சீவி சாரோட அந்த ஒரு யங்கர் லுக்கை வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு அதோட அவுட்புட் வரல. ஒரு டீசெண்டான ஒரு டிஏஜிங்காக தான் பார்க்கப்பட்டது. பலருக்கும் அந்த டிஏஜிங் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா யங்கர் சிரஞ்சீவி கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாரு. பச்சையாவே தெரியுது, ராம் சரண் தான் அந்த ஒரு ரோலை நடிச்சிருக்காரு. அவரோட ஃபேஸ் நம்ம சிரஞ்சீவி சாரோட ஃபேஸை வச்சு அந்த டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராகவே தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் இந்தியன் சினிமாவில் அது வந்து ஒரு பெஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லணும் 2022. லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது கல்கி. இந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் லைக் அஸ்வத்தம்மாவோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சாரோட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் போர்ஷன் லைக் டோட்டலாக ஒரு 50 செகண்ட்ஸ்குள்ளே தான் அவரோட அப்பியரன்ஸே இருந்திருக்கும், ஃபேஸ் அப்பியரன்ஸ். அதில் அமிதாப் பச்சன் சாரோட டிஏஜிங் லுக்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஹை பட்ஜெட் படம். அதில் இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அந்த டிஏஜிங்கை நல்ல அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. படமே மேக்கிங் வைஸ் ஒரு சூப்பரான படம். அதில் இது வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பார்க்காத மாதிரி டீசெண்டான ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் கமல்ஹாசன் சாருக்கும் டிஏஜிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வயசான லுக்காகவும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வயசான லுக்கில் இருந்து அவர் எங்கரான ஒரு ஆளாக மாறுற மாதிரியான அந்த ஒரு விஎஃப்எக்ஸையும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு படத்தில் இந்த 2 இடங்கள்ல வேற லெவலில் டிஏஜிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது ரெக்கச்சித்திரம். ஸோ இந்த வந்து மலையாள படம். இந்த மலையாள படத்தில் நம்ம மம்முட்டியை வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சீன் லைக் ஒரு லெஸ் தென் 1 மினிட்குள்ள அமேசிங்கான அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. லைக் வின்டேஜ் மம்முட்டி சாரை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் ஷாக் ஆனாங்க. இது வந்து ஒரு செல்லிங் பாயிண்டாகவே இருந்தது இந்த ஒரு படத்துக்கு. பலரும் இந்த ஒரு படம் வரும்போது பயங்கரமாக வந்து பேசினாங்க. ஸோ வின்டேஜ் மம்முட்டியை பார்த்த மாதிரி இருக்குது. டிஏஜிங் ஏஐ ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க, வேற லெவலில் இருக்குது. இது வந்து ஏன் அவ்வளோ பெருசாக பேசப்பட்டதுன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணுறவங்க. இவங்களோட பட்ஜெட்டில் 10% தான் அவங்களோட மூவி பட்ஜெட். அதில் இதை வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா பலரும் பாராட்டினாங்க. லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது தக் லைஃப். தக் லைஃபோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் லிட்டரலி வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போர்ஷன். அதை தாண்டி அதுக்கப்புறம் யங்கர் சிம்புவோட அவர் சுற்றுற அந்த ஒரு பீரியட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி 8 மினிட்ஸ்க்குள்ளே கமல்ஹாசன் சார் அவரோட 30s இருக்கிற மாதிரியான ஒரு டைம். அந்த 30s அவரோட ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து எப்படி அந்த ஃபேஸோட ஸ்கின்லாம் வந்து எங்கராக இருந்தது அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பராக டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. த்ரோட் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜா லைன், அவரோட ஸ்கின்ஸ் எல்லாம் எவ்வளோ சுருக்கமாக எவ்வளோ தொங்கி போய் அவர் வந்து அந்த ஒரு ஏஜ் லுக்கில் நம்ம பார்த்துருப்போம். அதை கம்பேர் பண்ணும்போது இயர்லி ஸ்டேஜஸில் அந்த ஒரு சீன் ஸ்டார்டிங்கில் வந்த அந்த ஒரு லுக் வந்து லிட்ரலி ஒரு பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். முடிஞ்ச அளவு டிஏஜிங் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஜா லைன் எல்லாமே அவர் யங்கர் டைமில் அந்த நாயகன் டைமில் இருந்த மாதிரியான அந்த ஒரு அவுட்புட்டை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. நாட் ஓன்லி கமல்ஹாசன் சார், நாசர் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அந்த ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த சீக்வன்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணது வந்து இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா கலரில் இருந்தால் கூட மேபி ஒரு சில இடங்கள் அந்த டிஏஜிங்கோட பிசுறு தெரிஞ்சிடலாம். பட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக போடும்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸிகியூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை. லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லியில் இது வந்து ஒரு மாண்டேஜ் சீக்வன்ஸாக தான் இந்த ஒரு டிஏஜிங் வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் ரெட் டிராகன் வந்து அவரோட எங்கர் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே படிப்படியாக எப்படி வந்தார் அப்படின்றத ஒரு மாண்டேஜ் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எங்கராக லைக் ஒரு 25 லுக்கில் இருக்கிற ஏகே சார் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஏஜிங் பண்ணி அந்த ஒரு மாண்டேஜஸில் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் தான். ரொம்ப ரொம்ப பழைய படங்களில் பார்த்த மாதிரி லைக் தீனா படத்தில் பார்த்த அஜித் சார் லுக்லாம் லிட்டரலி வந்தது. அதன் காரணமாக நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. தென் பெரிய சீன்ஸ் இல்லை, ரொம்ப அதிக டியூரேஷன் இல்லைன்ற காரணத்தினால முடிஞ்சளவு அது வந்து கம்மி டியூரேஷன்றனால அவங்களோட மொத்த அவுட்புட்டையும் சூப்பராக வந்து யூஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க.
லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது கூலி படத்தில் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக், பர்டிகுலர் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீக் மொமெண்ட் அப்படின்னே சொல்லணும். அந்த ஒரு போராட்டம், அந்த ஹார்பரில் நடக்கிற ஃபைட்டு, அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டிடும் மாசாக போகிறது, அந்த பீடியை பற்ற வச்சு கிளம்புறது, இது லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 minute சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 minute சீக்வன்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரை அவரோட அந்த யங்கர் டைமில், லைக் இந்த தீ படத்தில் அவர் வந்து என்ன மாதிரி இருந்தாரோ, பழைய படங்களில் கொஞ்சம் நீட் ஷேவ் பண்ண மாதிரி அந்த ஒரு கட்டா மீசை வச்சு நிறைய ஹேரை வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கி ஹேர் அப்படியே விட்டுட்டு சிகரெட்டு பீடி அடிப்பார்ல, அது மாதிரியான அந்த ஒரு லுக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஏஜிங்லாம் சூப்பரான ஒரு ஒர்க், டீசெண்டான ஒரு ஒர்க். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கலர் கிரேடிங், லைக் இது வந்து ஃப்ளாஷ்பேக் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸோட கலர் கிரேடிங், தென் இது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ் ஃபிலிம் பார்க்குற மாதிரி அந்த ஆடியோ குவாலிட்டி, அந்த டப்பிங்கை கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யங்கரான ஒரு ரஜினி சார் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டோனில் அந்த ஒரு விண்டேஜ் ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் அந்த சீக்வன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம். ஸோ இந்த ஒரு படம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு, சிங்கிள் இதெல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங்கோட அவுட்புட்டை பார்த்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரோலெல்லாம் மூவி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஷார்ட் அவுட்டும் பண்ணாங்க. ஸ்பார்க்குன்னு ஒரு சாங் வந்தது, அதில் வந்து லுக்கெல்லாம் போட்டு நிறைய பேர்லாம் ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க விஜய் சாரோட ஜாலைனை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாங்க படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது. ஏன்னா இது வந்து த்ரூ அவுட் த ஃபிலிமில் இந்த கேரக்டர் வரப்போகுதுன்றனால பார்த்து முடிஞ்ச அளவு பெஸ்ட்டான ஒரு ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸாக இந்த லிஸ்ட்டில் இருந்த எல்லா படங்களுமே மிஞ்சி போனால் 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சீக்வன்சஸாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் லிட்ரலி இந்த ஜீவன் சொல்லக்கூடிய இந்த சஞ்சய் ஆர் ஜீவன், இந்த கேரக்டர் மட்டும் 2.5 மணி நேரம் படத்தில் 40 நிமிஷத்துக்கு மேலே வந்து இந்த ஒரு கேரக்டர் வருது. அப்போ அந்த கேரக்டர் வந்து எங்கேயுமே இது வந்து பச்சையாக விஎஃப்எக்ஸ்ன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இறங்கி வேலை பார்த்துருப்பாங்க, நிறைய செலவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில இடங்கள்ல அந்த டிஏஜிங் வந்து பார்த்தீங்கன்னா பிசிறு தட்டி இருந்தாலும், லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ரொம்ப டீனேஜராக காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் போயிருப்பாங்க, அதெல்லாம் பச்சையாகவே தெரிஞ்சது, நல்லாவே இல்லை. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் கலாச்சாங்க. பட் அதை தாண்டி ஜீவனா சஞ்சயா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அதோட விஎஃப்எக்ஸ், அதோட அந்த டிஏஜிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. லிட்ரலி அந்த ஒரு கேரக்டர் நடக்கிறது, ஓடுறது, அதோட லுக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ விஜய் சார் சின்ன பையன் நடக்கிற மாதிரி, சின்ன பையன் ஓடுற மாதிரி பாடி லாங்குவேஜில் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விளையாண்டுருப்பாரு. மறுபக்கம் அந்த ஒரு டிஏஜிங் அண்ட் விஎஃப்எக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கம்பெனி, அவங்களுமே அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கை வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கோட் படத்தை நம்பர் 1 பொசிஷனில் வச்சிருக்கோம். படத்தில் நிறைய டியூரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அதுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் டிஏஜிங் சொதப்புனா மொத்த படமும் சொதப்பிடும். அதனால பார்த்து ப்ராப்பராக பண்ணாங்க. அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பர் 1 பொசிஷனில் வச்சிருக்கோம். தென் இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.